இன்னைக்கு வியாழக்கிழமை லஞ்ச் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒர்க் நிறையா இருந்ததுனால கிளாஸுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடியல, லேட்டாக தான் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ரெகுலராக என்னடா அது லஞ்ச் வந்து வெஜ்ஜு தானே காமிப்பாங்க, இன்றைக்கி என்ன பிரியாணி காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்னன்னு நான் சொல்கிறேன், நமக்கு ரெகுலராக கொடுக்குறது எல்லாமே கொடுத்துட்டாங்க தான். பருப்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு. காலிஃப்ளவர் சில்லி கொடுத்துருந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய் தேங்காய் பூ போட்டு பொரியல் கொடுத்துருந்தாங்க, கொள்ளு ரசம் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட சொந்தக்காரங்க தான். அவங்க வந்து பிரியாணி வந்து ஆல்ரெடி கேட்ரிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேட்ரிங்னா பெரிய பெரிய விஷயம் மட்டும் பண்ண மாட்டாங்க. இப்போ சண்டே கெட் டுகெதர் பண்ணுறீங்க, ஒரு 10 பேருக்கு மட்டும் ஒரு 2 kg பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலுமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேட் தான். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சின்ன பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொந்தக்காரங்க வராங்க, நம்மளால சமைக்க முடியாது, வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னா இவங்க